நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளோடு. கல்வி புரட்சி மூலமே நாட்டிலும் சமூகத்திலும் பாரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தர்கா நகரில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்றான தர்கா நகர் அல் ஹம்ரா மகாவித்தியாலய 125வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பாடசாலை வரலாறு தொடர்பான தகவல்கள் அடங்கிய அல் ஹம்ரா ஒளிக்கீற்று வீடியோ அல் ஹம்ரா ரே ஆஃப் லைட் வெளியீட்டு விழா 29/6/2024 சனிக்கிழமை பாடசாலை மண்டபத்தில் அதிபர் ஃபஸ்லியா ஃபாசி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MSM அஸ்லம் ஹாஜியார், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இஃப்திகார் ஜமீல் ரூமி ஹாசிம், கல்வி நிலைய ஸ்தாபகர் டாக்டர் ரூமி ஹாசிம் ஆகியோர் விழாவில் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர். அமைச்சர் அலி சப்ரி ஸ்மார்ட் வகுப்பறை ஆரம்பிக்க ஆவணத்தை அதிபரிடம் கையளித்ததோடு பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் 2 மில்லியன் ரூபாவை, டாக்டர் ரூமி ஹாசிம் 5 லட்சம் ரூபாவையும் இதன்போது பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் புராதன குடியிருப்புகளில் ஒன்றான தர்கா நகர் 1954ஆம் ஆண்டின் முதல்ல இருந்தே இந்த ஊரோட பெயர் அழுக்கம் வீதியர். 1953ஆம் ஆண்டு முன்னாள் அதிபர் MZM நயீம் 125வது வருட நிகழ்வின் செயலாளர் டாக்டர் MHM எஹசான் ரூமி, ஹாசிம் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஜெசுக் அகமது, இஸ்லாமிய நலன்புரி சங்க தலைவர் APM சுஹைர் ஹாஜியார், பேர்வலை பிராந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் ரஃபீஸ் ஹம்சா, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ஃபைசான் ஃபைசர், ஹசீப் மரிக்கார் உட்பட ஓர் பிரமுகர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பல பாடசாலைகளின் முன்னாள் அதிபர்கள் என பெருமளவிலானோர் நிகழ்வில் பங்கு பெற்றனர். அமைச்சர் மேலும் கூறியதாவது, கூடுதலான நேரத்தை கல்விக்காக செலவிட்டு தலைசிறந்த புத்திஜீவிகளை சமூகத்திற்கு பெற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் கடமையாகும். கல்வியின் மூலமே சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம். தர்கா நகர் அல் ஹம்ரா மகாவித்தியாலயம் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கிய பாடசாலையாகும். இப்பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு என்னால் முடியுமான உதவிகளை செய்வேன். அனைவரும் ஒன்றுபட்டு பாடசாலையை மேலும் கட்டியெழுப்ப உழைக்க வேண்டும். களுத்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கும் முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கும் 300 மில்லியன் செலவில் புதிய கட்டடங்களை அமைக்க உள்ளேன். கல்விக்காக 100 மில்லியனை செலவு செய்ய உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் அலி சப்ரி இப்பாடசாலையில் உயர்தர விஞ்ஞான பிரிவு பாடத்துறையை மீண்டும் ஆரம்பிக்க கல்வி அமைச்சருக்கு சிபாரிசு செய்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்தகவலை வழங்கியிருந்தார் முஹப்பத் தொலைக்காட்சியின் பேர்வலையின் பிராந்திய செய்தியாளர் BM முக்தார்.